வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தையிட்டி காணி அளவீடு இடைநிறுத்தம் நிபந்தனைகளை மறுத்த உரிமையாளர்கள். 25 வருடங்களின் பின்னர் வெளியேறிய இராணுவம், வடமராட்சியில் திடீர் திருப்பம். யாழ் கடற்றொழிலாளரை கடத்திய தமிழக கடற்றொழிலாளர்கள் வெளியான காணொலியால் பரபரப்பு. பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் குறித்து விசேட அறிவிப்பு. புகழ்பெற்ற பாடகர் தேனிசை செல்லப்பா காலமானார். நிதியமைச்சின் செயலாளர் வீட்டின் முன் பதற்றம், போராட்டக்காரர்களை சாணியால் தாக்கி விரட்டிய மக்கள். யாழில் நீதிமன்றம் சென்று திரும்பிய இருவர் மீது நடுவீதியில் சரமாரியான கத்திக்குத்து தாக்குதல். தொல்லை தரும் தொலைபேசி அழைப்புகள், போலீசார் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. 22 பிக்குகளில் 20 பேர் போதைப்பொருள் பாவித்தமை உறுதி. வவுனியாவில் குடும்ப தலைவர் சடலமாக மீட்பு. பகவந்தலாவையில் மண்மீட்டில் மோதுண்டு பேருந்து விபத்து, 34 மாணவர்கள் காயம். வெளிநாடொன்றில் 2 தொடர்ந்துகள் மோதி பயங்கர விபத்து, 14 பேர் உயிரிழப்பு. ஐக்கிய நாடுகள் சபையில் வார்த்தையால் மோதிக்கொண்ட அமெரிக்கா, ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களின் காணி அளவீடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசாரின் நிபந்தனைகள் உரிமையாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களை விகாரை பகுதிக்கு பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே அனுமதிப்போம் என பலாலி போலீசார் காணி உரிமையாளர்களுடன் முரண்பட்டதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களில் காணி உறுதிகள் வைத்துள்ள 17 பேரின் காணிகளை அளவீடு செய்வதற்காக இன்று விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வருமாறு மாவட்ட செயலர் 17 பேருக்கும் மாவட்ட செயலர் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்தார். இதன்படி காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு சென்றபோது விகாரைக்கு அருகில் போலீஸ் வீதி தடையை ஏற்படுத்திய போலீசார் விகாரை பகுதிக்கு செல்வோரின் அடையாள அட்டைகளை பரிசோதித்து பதிவுகளை மேற்கொண்டதோடு காணி உரிமையாளர்களின் பெயர்கள் அடங்கிய ஒரு பட்டியலை கையில் வைத்து சோதனையிட்டு பெயர் பட்டியலில் பெயர் உள்ளவர்களை மாத்திரமே அனுமதிப்போம் என்று கூறினர். அதனால் காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு மாவட்ட செயலர் கடிதம் மூலம் அறிவித்தார். அதனால் தான் வந்தோம், பதவிகளை மேற்கொண்டு போலீஸ் கடுபிடிகளுக்கு முகம் கொடுத்து தமது காணிகளை அடையாளம் காட்ட வேண்டும் என்று கூறினால் நாங்கள் திரும்பி வீடு செல்வோம் என்று போலீசாருடன் தர்க்கப்பட்டனர். அதனால் அந்த இடத்தில் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. வடமராட்சி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் இருந்து இராணுவத்தினர் திடீரென்று வெளியேறினர். வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் பகுதியில் அமைந்துள்ள நாச்சிமார் ஆலயத்திலிருந்து இராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர். 25 வருடங்களுக்கு மேலாக குறித்த ஆலய பகுதியை கைப்பற்றி குடியிருந்தனர். திடீரென்று நேற்று அங்கிருந்த இராணுவத்தினர் வெளியேறினர். இராணுவத்தினர் வெளியேறியதைத் தொடர்ந்து குறித்த ஆலயத்தில் பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட தொடங்கினர். ஆலயத்திலிருந்து வெளியேறிய இராணுவம் அங்கிருந்து அனைத்து கட்டடங்களையும் இடித்து அழித்துவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் பலாலி வடக்கிலிருந்து நேற்று முன்தினம் 15 கடல் மைல் தூரத்தில் மீன்பிடியில் ஈடுபட்ட கடற்தொழிலாளர்கள் 3 மீது தமிழக கடற்தொழிலாளர்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 5 தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்தொழிலாளர்கள் மீது வாளால் வெட்டியும் பெட்ரோல் குண்டு வீசியும் தாக்குதல் மேற்கொண்டனர். இதன்போது தமிழக கடற்தொழிலாளர் ஒரு இலங்கை கடற்தொழிலாளரை பலவந்தமாக தமது படகில் ஏற்றிச் சென்ற நிலையில் மற்ற 2 தப்பி மீண்டும் வந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் கடத்திச் செல்லப்பட்ட கடற்தொழிலாளரை கயிற்றால் கட்டி அடித்து துன்புறுத்தும் காணொலி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 2025-2026 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக பிரவேச விண்ணப்பங்கள் இன்று முதல் மே மாதம் 19ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு உயர்தர பெறுபவர்களின்படி 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்துக்கு தகுதி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இம்முறை பரீட்சைக்கு 2,81,810 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். இதனிடையே 111 பரீட்சார்த்திகளின் பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2025 உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 30,000க்கும் மேற்பட்டோர் அனைத்து பாடங்களிலும் சித்தி பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற பாடகர் தேனிசை செல்லப்பா காலமாகியுள்ளார். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நாட்டுப்புற பாடகரான அவர் 1980களில் ஈழ விடுதலை போராட்ட பாடல்கள் மூலம் ஈழத்தமிழர்களிடம் பரவலாக அறிமுகமானவர். இலங்கையில் ஆயுத போராட்டம் முடிவடையும் வரை விடுதலை பாடல்களை பாடி வந்தார். தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் சிங்கிலிப்பட்டி கிராமத்தில் 1941ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 பிறந்த இவர் 85வது வயதில் காலமானார். ஈழத்தமிழர்கள் போராட்ட உணர்வுகளை தன்னுடைய குரல் மூலம் திருநெல்வேலி மாவட்டம் கெங்கிலிப்பட்டி
போராட்ட மேடையில் பாட்டு கச்சேரி ஒன்றை நடத்த சீபா ஆதித்தனார் விரும்பியிருந்தார். அதற்கு பாடகர் யாரும் வராத நிலையில் தேனிசி செல்லப்பா மட்டும் சென்றதால் செல்லப்பா மேடையேற்றப்பட்டார். அவரது பாடல் பிடித்து போன சீபா ஆதித்தனார் செல்லப்பாவை தமது அரசியல் பிரச்சாரத்தில் நியமிக்க கட்சி அலுவலகத்தில் தங்க வைத்தார். அங்கிருந்தபடி கட்சி மேடைகளிலும் திராவிடர் கழக மேடைகளிலும் அவர் பாடிக்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் செயலாளர் கர்சன சூரிய பெருமவின் ஆக்குரேகொட பகுதியில் உள்ள வீட்டிற்கு முன்பாக இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கெக்கர்களால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட நவ ஜனதா பெரமுன கட்சியின் ஆதரவாளர் குழுவால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் நேற்றைய தினம் இருவர் மீது நடுவீதியில் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் அண்ணன் தங்கி என இருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கணவன் மனைவியிடையே சாவகச்சேரி நீதிமன்றில் விவகாரத்து வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் வழக்குக்காக குறித்த பெண்ணும் அவரின் சகோதரனும் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலையாகிவிட்டு வீடு திரும்பினர். இதன்போது அவர்கள் வீதியில் பயணித்துக் கொண்ட போது குறித்த பெண்ணின் கணவன் மனைவி மீதும் அவரின் சகோதரன் மீதும் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டார். இதன்போது இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொலைத்தொடர்பு சட்டத்தின் கீழுள்ள விதிகளை வலுப்படுத்த இலங்கை போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக தொல்லை தரும் தொலைபேசி அழைப்புகள், செய்திகள் மற்றும் தொலைபேசி எண்களை அனுமதியின்றி வெளியிடுவதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை போலீசார் தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் மீண்டும் துன்புறுத்தும் அழைப்புகள், செய்திகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஏதுவாக இலங்கை போலீசார் இலங்கை தொலைத்தொடர்பு சட்டத்தின் கீழ் உள்ள விதிகளை வலுப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட பிக்குகளில் 20 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி தாய்லாந்திலிருந்து வருகை தந்த 22 பிக்குகள் சுமார் 110 கிலோகிராம் விஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்களை பணப்பொதிகளில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் 110 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 22 பிக்குகளும் நீர்கொழும்பு மேலதிக நீதவான் சுபாசினி அபிஷேக முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே சமயம் கைது செய்யப்பட்ட 22 பிக்குகளில் 20 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது. வவுனியா செட்டிக்குளம் முதலியார் குளம் பகுதியில் குடும்பத் தலைவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முதலியார் குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று இரவு குறித்த நபர் தன்னுடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதை அடுத்து அதில் குறித்து செட்டிக்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு முதல்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்தனர். அதைத் தொடர்ந்து உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக செட்டிக்குளம் பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை செட்டிக்குளம் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியா பொகவந்தலாவை கெம்பியன் பகுதியிலிருந்து பொகவந்தலாவை நகர நோக்கி பயணித்த பேருந்தொன்று இன்று காலை விபத்துக்குள்ளானதில் சுமார் 34 மாணவர்கள் காயமடைந்தனர். பொகவந்தலாவ பலாங்கொட பிரதான வீதியின் கொட்டியகல பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கெம்பியன் பகுதியிலிருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்திருந்த மண்மேட்டில் மோதுண்டு விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் பேருந்தில் பயணித்த 34 மாணவர்கள் காயமடைந்து பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சில மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். இந்தோனேசியாவின் தலைநகர் ஜகார்த்தா அருகே 2 தொடருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளதோடு 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்ந்து இடிபாடுகளில் சிக்கிய பயணிகளை மீட்கும் பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. பெகாசி திமூர் தொடருந்து நிலையத்தில் நடைமேடையில் நின்றிருந்த பயணிகள் தொடருந்து மீது மற்றொரு விரைவு தொடர்ந்து மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. மேலும் படுகாயமடைந்த 80க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் தொடங்கிய அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்த மீளாய்வு மாநாட்டில் ஈரானின் பங்கு தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது.
இந்த கூட்டம் நேற்று இடம்பெற்றது. 1970ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த NPT ஒப்பந்தத்தின் செயல்பாட்டை மதிப்பீடு செய்யும் 11வது மாநாடு நியூயார்க்கில் ஆரம்பமானது. மாநாட்டுக்கான 34 துணைத் தலைவர்களில் ஒருவராக ஈரான் தேர்வு செய்யப்பட்டதாக மாநாட்டின் தலைவர் மற்றும் வியட்நாமின் ஐநா தூதர் டோ ஹிங் வியட் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவின் ஆயுத கட்டுப்பாடு மற்றும் பரவல் தடுப்பு பணியகத்தின் உதவி செயலாளர் கிறிஸ்டோபர் ஏர்ஃபோர்ஸ் NPT விதிமுறைகளை தொடர்ந்து மீறி வரும் ஈரானை இப்படிப்பட்ட பதவிக்கு தேர்வு செய்தது அவமதிப்பானது என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.